அதாவது எங்களுடைய தௌஹீத் ஜமாத் தான் வந்துட்டு ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையை சரியா ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்றீங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்படி இருக்கையில தௌஹீத் ஜமாத்துல சேர்றதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஏழையா இருந்தாங்க, இருக்கவும் இருக்காங்களா, பணக்காரர்கள் இருந்தவங்க இருக்காங்க. ஆனா இன்னைக்கு தௌஹீத் ஜமாத்துல சேர்ந்தவன ஒரு சில பேர் எல்லாம் முக்காவாசி பேர் நல்லா வசதியா வந்துட்டாங்க. இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம், ரசூலுல்லாஹ் நாங்க தான் ஃபுல்லா ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப ரசூலுல்லாஹ் வந்து எளிமையா தான் வாழ்ந்தாங்க, எளிமையா வாழ்றதான் விரும்புனாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஆனா இன்னைக்கு தௌஹீத் ஜமாத்துல சேர்ந்தவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க. எல்சிடி மானிட்டர் இல்லாத வீடுகளே இன்னைக்கு முக்காவாசி கிடையாது. அப்படி இருக்கல இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? முதலாவது கேள்வி என்ன கேட்கிறாருன்னா, தௌஹீத் ஜமாத்துல சேர்றதுக்கு முன்னாடி ஏழைகளாக இருந்தாங்க, தௌஹீத் ஜமாத்துல வந்த உடனே அவங்க வந்து பணக்காரங்கள் ஆயிடுறாங்க, முக்காவாசி பேர் ஆயிட்டாங்கிறாரு. இந்த சகோதரரை கேட்பது போல இருந்தா நமக்கு ரொம்ப சந்தோஷம்தான். முக்காவாசி பேர் தௌஹீத் ஜமாத்துல சேர்ந்ததுனால பணக்காரங்க ஆயிட்டாங்கன்னு சொன்னா அது மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி தான். ஆனால் அவர் சொல்லக்கூடிய அளவுக்கு அப்படி ரிசல்ட் இல்லை. சில பேர் கொஞ்சம் பொருளாதாரத்தில் மேல வந்திருப்பாங்க. ஏன்னு கேட்டா தௌஹீத் ஜமாத்துல வந்த பிறகு குடிக்க முடியாது, அந்த காசு மிச்சமாகும். தௌஹீத் ஜமாத்துல இருக்கும்போது பீடி சிகரெட் குடிக்க மாட்டாங்க, அந்த பணம் நமக்கு மிச்சமாகும். ஊதாரித்தனமாக செலவு பண்ண மாட்டாங்க, அந்த காசு கொஞ்சம் மிச்சமாகும். அப்ப இந்த தௌஹீத் ஜமாத்துல வந்த பிறகு இந்த கெட்ட செயல்களை விட்டு விலகிறதுனால அவங்க மௌலுது பாத்தியாண்டுல லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணுவாங்கல்ல, அது மிச்சமாகுமா இல்லையா? ஒரு வருஷத்துக்கு மௌலுது பாத்தியா கட்டணம் வகைக்கே 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுவாங்க. ஒரு 5 வருஷம் இதெல்லாம் நிப்பாட்டினா 5 லட்சம் ரூபாய் மிச்சமாகும்ல, ஒரு இடத்த வாங்கி போடுவார்ல. இந்த மாதிரி என்ன செய்வாங்க, பொருளாதார வசதி வருவாங்கன்னு சொன்னா இந்த ஜமாத் வந்து ஹராமானதையும் ஊதாரித்தனமானதையும் எதிர்க்கிற காரணத்தினால அந்த வகைக்கு ஆகுற செலவுகள் எல்லாம் மிச்சமாகுது. அந்த மாதிரி மிச்சமாகக்கூடியதை கொண்டு சில பேர் என்ன செய்வாங்க, ஒரு முன்னேறுவாங்க. இது வந்து நம்ம வரவேற்கிற ஒரு விஷயம் தானே தவிர இதை எல்லாத்தையுமே நீங்க சொல்லணும். இந்த சகோதரர் என்ன செய்யணும், தௌஹீத் ஜமாத்துக்கு போனா ஓரளவுக்கு நல்லா வந்துடலாம் என்று சொன்னால் அது என்ன இருக்கு, ஒரு பிரச்சாரமாக அமைந்துடும். அதே நேரத்தில் வந்து இன்னொன்றை இந்த இடத்துல பதிவு செய்யணும். தௌஹீத் ஜமாத்துல வந்த பிறகு எது தப்பு தெரியுமா, இந்த ஜமாத்தை வச்சு சம்பாதிக்கிறது தப்பு. தௌஹீத் ஜமாத்துக்கு வந்து ஒரு தொழில் பண்ணி சம்பாதிச்சா தப்பு கிடையாது. தௌஹீத் ஜமாத்துக்கு வந்த பிறகு ஒரு இடத்துல வேலை செஞ்சு சம்பாதிச்சா தப்பு கிடையாது. இந்த ஜமாத்தின் சார்பாக மக்கள்கிட்ட வசூல் பண்ணி ஜகாத்து கொடுக்கிறோம் தாங்கன்னு வசூல் பண்ணி பாக்கெட்ல போட்டுக்கிட்டா அது தப்பு. ஃபித்ரா கொடுங்கன்னு சொல்லி வசூல் பண்ணி மக்களுக்கு கொடுக்காம நம்மளே சாப்பிட்டோம்னா அது தப்பு. சுனாமிக்கு தாங்கன்னு கேட்டு நம்ம எடுத்து சாப்பிட்டோம்னு சொன்னா அதெல்லாம் ஹராம் மார்க்கத்துல தப்பு. அந்த மாதிரி இந்த ஜமாத்தில் ஒருவரும் செய்ய முடியாது. மேல இருந்து கீழே வரைக்கும் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து தூக்கி போட்டுருவாங்க. இந்த ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய பணத்தை வந்து கையாடல் பண்ணக்கூடியவர்கள் இங்க இருக்கவே முடியாது. அப்ப இந்த பொருளாதார ரீதியாக அவங்க மேல வர்றாங்கன்னா எதனால ஆகுறாங்கன்னு கேட்டா இந்த ஊதாரித்தனங்கள்ல இருந்து விடுபடுறதுனால ஆகுறாங்க. ஒண்ணு. ரெண்டாவதாக மார்க்கத்துல வந்து வணக்க வழிபாடு மட்டும்தான் மார்க்கம் என்று ஒரு சாரார் நம்ம சமூகத்தில் உருவானாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா வியாபாரம் பார்க்க மாட்டாங்க, தொழிலை பார்க்க மாட்டாங்க, ஒரே அல்லான்னு பள்ளியாசல்ல உட்கார்ந்துக்கிட்டு அல்லது ஊரா 40 நாள் 4 மாசம் என்ன செய்வாங்க, சுத்திக்கிட்டு இருப்பார்கள். இந்த மாதிரி போகும் பொழுது மனைவி மக்களை கவனிக்காம சம்பாதிக்காம பொருளாதாரத்தை திரட்டாம இருந்தாங்க பாருங்க. அவங்களெல்லாம் இந்த ஜமாத்தின்பால் ஈர்க்கப்பட்ட பிறகு நமக்கு எப்படி வந்து தொழுகை நோன்பு அவசியமாக இருக்கிறதோ அதே மாதிரி சம்பாதிக்கிறது அவசியம், பொருள் திரட்டுறது அவசியம், மனைவி மக்களை காப்பாற்றுறது அவசியம், மனைவி மக்களுக்காக சொத்துக்களை சேர்த்து வச்சுட்டு விட்டுட்டு போறது அவசியம் என்று விளங்கிக் கொள்ற காரணத்தினால உழைக்காம இருந்தவங்களும் உழைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனாலையும் கொஞ்சம் நினைஞ்சிருப்பாங்க, ஓரளவுக்கு முன்னேறி இருப்பார்கள். அந்த மாதிரியான காரணங்களால் இந்த ஜமாத்துல வந்த பிறகு என்ன செஞ்சிருக்கலாம், அந்த மாதிரி உழைக்காதவங்க உழைக்க ஆரம்பிச்சிருக்கலாம், ஊதாரித்தனம் பண்றவங்க அதை மிச்சப்படுத்தி சேர்க்க ஆரம்பிச்சிருக்கலாம். இப்படி இருக்கிறதுக்கு என்ன இருக்கு, வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் வந்து அவரு ஒரு வாதம் வச்சாரு, அது மார்க்கத்தில் தப்பு. என்ன தப்புன்னு கேட்டா நம்ம வந்து ஏழை பிச்சைக்காரனா தான் இருக்கணும், ஏழையா தான் இருக்கணும், அதைத்தான் இஸ்லாம் விரும்புது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அது தப்பு. இஸ்லாம் வந்து பிச்சைக்காரனா இருக்கிறது தான் விரும்புதுன்னு சொன்னா அப்ப எதுக்கு ஜக்காத்து கடமையாக்குது? ஜக்காத்து கடமையாக்குனால என்ன அர்த்தம், சம்பாதிக்கணும் பணம் திரட்டணும், பணக்காரன் தானே ஜக்காத்து. இப்ப ஜக்காத்துல ஒரு கடமை இஸ்லாத்துல இருக்கிறத என்னத்தை காட்டுது,
காசு பணம் சம்பாதிக்கிறது அவசியம்னு காட்டுகிறது. அதே மாதிரி ஹஜ்ஜி கடமையாகி வச்சிருக்கிறது. மக்காவுல உள்ளவனுக்குன்னா செலவு இல்லாம ஹஜ்ஜிக்கு போகலாம். நம்ம எல்லாம் ஹஜ்ஜிக்கு போறாங்க செலவு இல்லாம போக முடியுமா? மக்காவை தவிர அரபு நாட்டை தவிர வெளியே உள்ளவன்லாம் ஹஜ்ஜிக்கு போறதா இருந்தா 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் ஒரு ஆளுக்கு செலவழிக்க வேண்டி இருக்கிறது. அப்ப இந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு எது தேவை? காசு தேவையில்லை. பிச்சைக்காரனா சோத்துக்கு செத்தவனா இருந்தான்னா எப்படி ஹஜ்ஜிக்கு போவான்? இது பண்ண மாட்டான். அது போக என்னன்னு கேட்டா காசு பணத்தை பிள்ளைகளுக்கு சேர்த்து வச்சுட்டு போகணும்னு மார்க்கம் சொல்லுகிறது. சாதுங்கிற ஒரு சஹாபி என்ன செய்வாங்கன்னா, அவங்க மரண வேலை நெருங்கின பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறையிடுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு நான் மரணித்து விடுவேன் என்று நான் நினைக்கிறேன். எனக்கு நிறைய சொத்து இருக்கிறது. ஒரு சொல்லுவார், ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லுவார், எனக்கு நிறைய சொத்து இருக்கிறது. ஆனா எனக்கு இருக்கிறது பொம்பளை பிள்ளை, ஒரு பொம்பளை பிள்ளை தான் இருக்கிறது. இவ்வளவு சொத்து அந்த பொம்பளை பிள்ளைக்கு நான் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அதனால பொம்பளை பிள்ளையா இருக்கனால கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல வாழ்ந்துக்குருவாங்கல்ல, அவங்க கணவருடைய சொத்துலாம் அவங்களுக்கு கிடைக்கும்ல. அதனால நான் எதுக்கு சொத்தை கொடுக்கணும்? அதனால நான் எல்லா சொத்தையுமே தான தர்மமா எல்லாத்தையும் கொடுத்துட போறேன் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படிலாம் செய்ய முடியாது, எல்லா சொத்தையும் தான தர்மத்துக்குலாம் எழுதி வைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அப்ப அதுக்கப்புறம் என்ன செய்யறாருன்னா, அப்படின்னா ஒரு பாதியை எழுதி வச்சிருமாங்கிறார். ஒரு 10 லட்சம் ரூபாய் இருந்துச்சுன்னா 5 லட்சம் ரூபாய மகளுக்காக விட்டுட்டு ஒரு 5 லட்சம் ரூபாய், உதாரணத்துக்கு 10 லட்சம் ரூபாய், அதிசல நம் தொகையெல்லாம் சொல்லல, புரிஞ்சுக்கிறதுக்கு நானா சொல்றது. அப்ப ஒரு 5 லட்சம் ரூபாய மகளுக்கு எழுதி வச்சுட்டு ஒரு 5 லட்சம் ரூபாய தான தர்மத்துக்கு வச்சுக்கலாமா, 50% செய்யலாமா, பாதி செய்யலாமான்னு கேட்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படியும் செய்ய முடியாது, அதுக்கு அனுமதி இல்லைங்கிறாங்க. அப்புறம் அவர் கேட்கிறாரு, 1/3 மூன்றில் ஒரு பங்கு 33%, 100 ரூபாய் இருந்தா 33 ரூபாய் கொடுக்கிறது. அப்ப மூன்றில் ஒரு பங்கு நான் தர்மம் செய்யட்டுமா, 2 பங்கு நான் பிள்ளைக்கு வச்சுட்டு போயிடுறேன். 3 பங்கு வச்சு 3 லட்சம் ரூபாய் இருந்தா 2 லட்சம் ரூபாயை நான் பிள்ளைக்கு வச்சிடுறேன், 1 லட்சம் ரூபாய் செய்யலாமான்னு கேட்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சுலுசு 3ல 1 வேண்டா செஞ்சுக்க, ஒரு சுலுசு கசீரும், அதுவே கொஞ்சம் ஜாஸ்தி தான், 3ல ஒரு பங்கை விட குறைவா தான் என்ன செய்யணும், தர்மம் செய்யணும் என்று சொல்லிவிட்டு அவருக்கு ஒரு அறிவுரை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, இன்னக்க நீ அன்ததர வரசத்தக்க, உன்னுடைய வாரிசுகளை அக்னியா செல்வந்தர்களாக விட்டு போவது கைருன், அது சிறந்ததாக இருக்கும். அவர்கள் மற்றவங்கள்ட்ட கையேந்துகிற நிலையில் விட்டுட்டு போறதை விட நம்ம பிள்ளைகளை விட்டுட்டு போகும் பொழுது யாத்தையும் கையேந்தாம நல்ல வசதி வாய்ப்போடு அவங்களை விட்டுட்டு போவதற்கு ஒருத்தன் பாடுபடணும், அது நல்லது சிறந்தது என்று என்ன செய்கிறது மார்க்கம் சொல்லி தருகிறது. அதனால பணக்காரனாவதெல்லாம் பாவம் கிடையாது. இஸ்லாத்துல திருடி பணக்காரனாவாத, ஏமாத்தி பணக்காரனாவாத, மோசடி பண்ணி பணக்காரனாவாத, ஹராமான பொருள்களை வியாபாரம் செஞ்சு பணக்காரனாவாத, அதுதான் இருக்கே தவிர பணக்காரனவ ஆகக்கூடாதுன்னு இருக்குதா? சுலைமான் நபிக்கு மேல ஒரு பணக்காரர் உண்டா உலகத்துல? உலகம் தோன்றியதுல இருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் அந்த சுலைமான் நபி இருந்த மாதிரி ஒரு பணக்காரன் யாராச்சும் இருந்திருக்கிறானா? அகில உலகத்தையும் எல்லாம் அவருக்கு சொந்தமாகி கொடுத்தான். அவர் பணக்காரனா இருக்கிறத பாவம்னு அவரை போய் ஆயிருப்பாரா? அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழையா இருந்தாலும் அவங்க உருவாக்கின உம்மத்துல செல்வந்தர்கள் இருந்தாங்களா இல்லையா? அபூபக்கர் பெரிய பணக்காரர் தான், அவங்க மருமகன் உஸ்மான் ரலியல்லாஹு பணக்காரர் தான், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் பெரிய பணக்காரர் தான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் வறுமையில இருந்தாங்களே தவிர அவங்க குடும்பத்தாரும் அவங்க தோழர்களும் செல்வந்தர்களா நிறைய பேர் இருந்தாங்களே, எல்லாரும் பிச்சைக்காரர்களா இருக்கலையே. அப்ப அந்த மாதிரி எல்லாம் மார்க்கத்தில் இருக்கிறதுனால செல்வந்தர்கள் ஆவுறது தவறே கிடையாது. ஆவணும். எந்த அளவுக்கு ஆவணும்னு கேட்டா, வெள்ளிக்கிழமை நமக்கு ஜும்மா தொழுகை அவசியம் இருக்கிறது. ஜும்மா தொழுகைக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, பாங்கு சொன்ன உடனே வியாபாரத்தை ஹராமாக்கிட்டான். நீங்க டீ கடை வச்சிருந்தாலும் சரி, வெத்தலா கடை வச்சிருந்தாலும், எந்த வியாபாரம் பண்ணாலும் சரி, இதா நூதியல் ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, வெள்ளிக்கிழமைக்கு தொழுகைக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டால் ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு வேகமாக வாருங்கள். வதருல் பைஅ, வியாபாரத்தை விட்டு விடுங்கள். பாங்கு சொன்னோட வியாபாரம் பண்ணக்கூடாது. எந்த காரணத்தினாலையும் பாங்கு சொல்லிட்டாங்கல்ல வெள்ளிக்கிழமை மட்டும், ஜும்மாவுக்கு பாங்கு சொன்னார்களே ஆனால் ஓடி வரணும் பள்ளிவாசலுக்கு. எதை விட்டுருன்னு? வியாபாரத்தை விட்டுருணுங்கிறான் அல்லாஹ். அதோட அல்லாஹ்வுடைய வேலை முடிஞ்சு போச்சு. தொழுகை வந்துட்டு இல்ல,
அதுக்கு பிறகு எப்படி வேணாலும் போலாம்ல. அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா? அதுக்கு தொடர்றான் அல்லாஹ். கொய்தா குலியத்தி சலா, ஜும்மா தொழுகை முடிஞ்ச உடனே அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஜும்மா தொழுகை முடிஞ்ச உடனே என்ன செய்யணும்னு கேட்டா, நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஓடுங்கள். அல்லாஹ் எப்படி சொல்றான்? ஃபன்தஷிரு ஃபில் அர்லி, தொழுகை முடிஞ்ச உடனே பூமியில பறந்து திரிந்து வபத்தகு மின் ஃபضலில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை தேடுங்கள்ங்கறான். ஜும்மாவுக்கு வருவதையும் வலியுறுத்துறான். ஜும்மாவுக்கு வியாபாரத்தை விட்டாச்சு, கடையை பூட்டியாச்சுன்னு உட்கார்ந்துட்டு இருக்காத. எப்ப சலாம் கொடுப்பாங்களோ எந்திரிச்சு ஓட்டத்தை புடி, போய் காசு பணத்தை சம்பாதிக்கிற வேலையை பாரு என்று அல்லாஹ் எப்படி உத்தரவு போறான்? 2 உத்தரவுகள் இருக்கிறது. ஜும்மா பாங்கு சொன்ன வியாபாரத்தை விடுங்கன்னு ஒரு உத்தரவு இருக்கிறது. அது முடிஞ்ச உடனே வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்காம, நான் அல்லாஹ்வுக்காக வெள்ளிக்கிழமை பூரா அர்ப்பணிக்க போறேன் பள்ளியாசல உட்கார்ந்துட்டு இருக்காம என்ன செய்யணும்? ஃபன்தஷிரு ஃபில் அர்லி, பூமியிலே பறந்து திரிந்து வபுத்தகு மின் ஃபضலில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை தேடுங்கள். சூரத்துல் ஜும்மான்ற ஒரு சூரா இருக்குது, அதுல இந்த வசனம் இருக்குது. அப்ப ஜும்மாங்கிற அத்தியாயத்தில் அல்லாஹ் உங்களை அழகா கட்டளை எடுக்கிறான். இது எதை காட்டுது? பண அவசியம் காட்டுது. பணம் தேவை, பணம் சம்பாதிக்கணும், ஏமாத்தி அலையக்கூடாத தவிர ஹலாலான முறையில் என்ன செய்யணும்? பணம் சம்பாதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். சம்பாதிச்சாதான் நல்ல காரியம் செய்ய முடியும். சம்பாதித்தால் தான் சம்பாதிக்கிறவன் அடையக்கூடிய நன்மையை ஏழை அடைய முடியுமா? சம்பாதிக்கிறவன் தான தர்மம் செய்வான், கிணறு வெட்டி போடுவான், மதரசா கட்டி கொடுப்பான், பள்ளிவாசல் கட்டி கொடுப்பான், இல்லாதவங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுப்பான், ட்ரெஸ் எடுத்து கொடுப்பான். இப்படி எவ்வளவு காரியங்களை செஞ்சு செஞ்சு நன்மையை கொள்ளையடிக்கலாமே தாறுமாறாக. அப்ப செல்வத்தை சம்பாதித்துக் கொண்டு அதை சரியான முறையில் செலவழித்தார்களே ஆனால் அவங்க எல்லாம் மறுமையில நல்ல தரஜாவை அடைய முடியும். எந்த அளவுக்கு அடைய முடியும் என்று கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல என்ன செய்யறாங்க? ஏழை சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட முறையிடுறாங்க. என்ன முறையிடுறாங்க? அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்க தொழுவ சொல்றீங்க, நீங்க நாங்க தொழுகிறோம், பணக்காரங்களும் தொழுதுறாங்க. அப்ப அந்த ஏழையும் தொழுகிறோம், பணக்காரங்களும் தொழுகிறோம், அது சமமாய் போயிடுறோம். அப்படி அதுல எங்களுக்கு மிஞ்ச முடியல. அதே மாதிரி நீங்க சில இதுகளை சொல்லி தர்றீங்க, அதை நாங்களும் கடைபிடிக்கிறோம். ஐயா பணக்காரங்களும் கடைபிடிக்கிறாங்க, அதுல 2 பேரும் சமமா தான் இருக்கிறோம். ஆனா அவங்கள்ட்ட பணம் இருக்கிற காரணத்தினால அவங்க அதை கொண்டு சில நல்ல காரியம் செய்யறாங்க, நாங்க அவங்களை அடைய முடியல. மற்ற விஷயத்துல பணக்காரன் செய்யற எல்லாத்தையும் நாங்க செஞ்சு போடுறோம். ஆனால் பணத்தை கொண்டு செய்யற காரியத்தை ஏழைக்கு செய்ய முடியுமா? தர்மம் செய்ய முடியுமா? வாரி வாரி வழங்க முடியுமா? நல்ல நல்ல காரியங்களுக்கு எல்லாம் செய்ய முடியுமான்னா முடியாது. அப்ப ஏழைகள் முறையிடுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுக்கும் பணக்காரங்களுக்கும் போட்டி நடக்குது, ஒவ்வொரு போட்டியிலையும் பணக்காரன் ஜெயிச்சிடறான். என்ன செஞ்சிடறான்? நல்ல பணக்காரன் சொல்லப்படுது. இங்க நம்ம காலத்து பணக்காரன் கெட்டதுல தான் ஜெயிக்கிறான். கெட்ட ஆடம்பரம் பண்றது, கூத்தாடுறது, இந்த மாதிரி உள்ளதுக்கு காசு செலவழிச்சு வீணாக்கிட்டு இருக்கிறான். நன்மக்கள் வாழக்கூடிய சமுதாயத்துல பணக்காரங்களா இருந்தாங்கன்னா அவங்க நல்ல காரியங்களுக்கு செலவு பண்ணி என்ன செய்வாங்க? நன்மைகளை அதிகரித்துக் கொண்டே இருப்பார்கள். அப்ப ஏழை சகாபாக்கள் என்ன செய்யறாங்க? முறையிடுறாங்க, எங்களுக்கு ஜெயிக்க முடியல, மிஞ்சிடுறாங்க, எங்களை மிஞ்சி போயிடுறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் ஒரு துஆவை திக்ர சொல்லி தர்றேன், அதை சொன்னீங்கன்னு சொன்னா இந்த பணக்காரங்க தர்மம் செய்யறதுனால, நல்ல காரியத்துக்கு செலவு செய்யறதுனால அடைகிறாங்கல்ல நன்மை, அதை நீங்க மிஞ்சிடலாம். அதுக்கு ஒண்ணு நான் உனக்கு சொல்லி தரணுமான்னு கேட்கறாங்க. சரின்னு ஏழை சஹாபாக்கெல்லாம் சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பெரிய விஷயம் கிடையாது, ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு 33 தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, 33 தடவை அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க. இன்னொரு அறிவிப்புல 10 தடவை வருது. இதை நீங்கள் சொல்லிவிட்டீர்களேயானால் அவர்களை மிஞ்சி விடுவீர்கள். அவங்க பணத்தை கொண்டு என்ன காரியத்தில் மிஞ்சி போனாங்களோ அதை விட இதன் மூலம் நீங்க என்ன செஞ்சலாம்? அது அதிகமான நன்மைகளை அடைஞ்சிருவீங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே பயங்கர சந்தோஷமா நினைஞ்சிட்டாங்க. ஏழைகள்லாம் போயிட்டாங்க. அடுத்த நாள் வர்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்க தோத்து போயிட்டோம். என்ன தோத்துட்டீங்க? இதையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எங்களுக்கு சொல்லி தந்த அந்த திக்ர அவங்களும் கேள்விப்பட்டு அவங்களும் என்ன செய்றாங்க? பணக்காரங்களே இதை கடைபிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. மர சமமா போச்சு. இப்ப காசு மூலமா அவன் செஞ்சான் பாருங்க, அதை அடைய முடியல. காசை வச்சுக்கிட்டு செஞ்சான் பாருங்க, அந்த நன்மையை நாங்க அடையலான்னு போய் ரகசியமா சுபானா குசு குசுன்னு பேசுறது கூட கேட்டு விசாரிச்சு தெரிஞ்சு அவங்களும் கடைபிடிச்சிட்டாங்க. இப்ப நாங்க என்ன பண்றது? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஸாலிக ஃபதுலுல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய அருள். நம்ம என்ன பண்றது? அவங்களுக்கு கூட கொடுத்து விட்டான், அவங்க வரை பார்த்துட்டு ஜெயிக்க முடியாதுட்டாங்க. அப்ப பணக்காரன் நல்லவனா இருந்துட்டான்னு சொன்னா
ஏழைகளால் அவர்களை ஜெயிக்க முடியாது. பணக்காரன் கெட்டவனா இருந்தான்னு சொன்னா அவனே நாசமாக்கிடுவான். அது ஏழைகளும் போட்டிலாம் போட வேண்டியதில்லை, அந்த நாசத்துல அது தள்ளிரும், பணமே தள்ளிரும். இப்ப இதுல என்ன விளங்குது? பணம் கெட்டதா? பணம் சம்பாதிக்கிறது கெட்டதுன்னு விளங்குதா நல்லதுன்னு விளங்குதா? நல்லா சம்பாதிங்க, இன்னும் சம்பாதிங்க, இந்த மாதிரிலாம் சொல்றோம்ல, அதனாலதான் தௌஹீதுக்காரன் சம்பாதிக்கிறான். விளங்குதா? புரியுதா உங்களுக்கு? சகோதரர் கேட்டாரா இல்லையா? தௌஹீதுக்காரங்க நல்ல வசதியா போயிட்டாங்க, ஆவத்தான் செய்வாங்க. ஏன்? அதற்குரிய ரூட் நாங்க சொல்றோம். நீ சாமியார் மாதிரி போ, உண்ணாவிரதம் ஏறி, நீ ஒரு சட்டை வச்சுட்டா போதும், ஒரு வேட்டி இருந்தா போதும், ஒரு வேட்டிக்கு மறு வேட்டி இல்லாட்டிலும் பரவாயில்லைன்னு சொன்னா பிச்சைக்காரனா தான் இருப்பான். நாங்க என்ன சொல்லி கொடுக்குறோம் மக்களுக்கு? நல்ல உழைப்ப, நல்ல சம்பாதி, நல்ல தேடு, பணத்தை தேடி சம்பாதிச்சு செலவு பண்ணு அப்படின்னு சொல்ற காரணத்தினாலதான் தௌஹீத் ஜமாத்துல வந்தவொடனே பணக்காரன் ஆயிடுறாங்க. அதனால மற்றவங்க அப்படி இருந்தீங்கன்னா என்ன செய்யுங்க? தௌஹீத் ஜமாத்துல சேர்ந்து மறுமையில வெற்றி பெறுங்க, இம்மையில வெற்றி பெறுங்க.